டைம்ல ரெண்டும் சமச்சீரா இருக்கும். சரினே, அந்த மாதிரி ஒரு சதுரத்தை வெட்டுற டைம்ல செவ்வகத்தை வெட்டுற டைம்ல சமச்சீர் உண்டு எதிர்பார்க்கலாம். சரினே, அப்ப அந்த மாதிரி சரியாக வரக்கூடியதா இருக்கும். சரினே, இதுல பாருங்க, இந்த சமச்சீர் தன்மையிலிருந்து விலகி சென்றுச்சுன்னா சரினே, விலகிறத வச்சுக்கொண்டு அது வந்துகிட்டு ஓராயம்ங்கிற ஒரு விஷயம் வருது. சமச்சீர் தன்மையிலிருந்து விலகிறது என்பதை ஓராயம் விளக்குது. சரினே, சமச்சீரா இருந்தா அது சீரான பரம்பல், ரெண்டு பக்கமும் இதா இருந்து அதுல வந்து கண்டிஷன் என்ன, இடை இடையம் இது வந்து ரெண்டு வகைப்படும். ஓராயம்ங்கிறது ரெண்டு வகைப்படும். நேரான ஓராயம், சரி, மறையான ஓராயம்னு சொல்லப்படும். சரினே, அப்ப பாருங்க, இதுல என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா இந்த பரம்பலினுடைய வலையை பாருங்க. இது என்ன செய்யும்னா இங்கல வந்த இந்த வலை அப்படி திடீர்னு கூடி அப்படியே உச்சிக்கு போறோம்னா மீடுன்னு வந்துட்டு ஆக கூட இருக்கு. இந்த இடத்துல ஆகாரம் வரும். கூடின இந்த வலையினுடைய டொப் வந்துகிட்டு மீடுரன் வலை ஆகாரம் இங்க வரும். இங்கால கூடுதலான சரினே, அப்ப படியா விளங்கணும் வந்துகிட்டு ஓராயம் சொன்னா என்ன, ஓராயம் ரெண்டு வகைப்படும் என்னென்ன. அப்ப இப்படி வாரது வந்துட்டு இதை சொல்லுவாங்க நேரான ஓராயம். விடத்துல இருந்து எடுக்கிற டைம்ல இங்கெல்லாம் கூடுதலான தரவுகள் வரும் ஓராயத்தை வச்சுக்கொண்டு. அப்ப மீடுரன் எடுக்கிறன் எப்பயும் மீடுரன் நடுப்புறமானத்துல வரும், நடுவில் வரும் இந்த வலையில. சரினே, இங்க என்னன்னா நேரான ஓராயத்துக்கு இங்கால வந்துட்டு வாரதால மீனுடைய பெருமானம் கூடுதலாகவும் அதை விட குறைவாக மீடி என்ற பெருமானம், அதை விட குறைவாக மோடினுடைய பெருமானம் இருக்கு. சரினே, இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த கண்டிஷன் இடை ஆகக்கூட என்ன இருக்கு, அதை விட ரெண்டாவது இடத்துல இடையம் இருக்கு, மூன்றாவது இடத்துல ஆகம் இருக்கு. அப்ப ஒரு கேள்வி ஒன்று தார டைம்ல இந்த கேள்வியை வச்சுக்கொண்டு நீங்க இடையம் ஆகாரத்தை கண்டுபிட்டு இதனுடைய வடிவம் இந்த அமைப்பை விளக்குக என்று சொன்னா நீங்க இந்த கண்டிஷனை முதல்ல எழுதணும். இதை போடணும். இப்படி ஆகாரம் இடையம் இடை இதை போட்டு இந்த பெருமானத்தை போட்டு இந்த பெருமானத்தை இப்படி கண்டு இந்த இதுக்கு நேரான பரம்பல்னு சொன்னா உங்களுக்குரிய கண்டிஷன் தெரியும். சரினே, மறையான பரம்பலுக்குரிய கண்டிஷன் என்னன்னு தெரியணும். அப்ப அதை போட்டீங்கன்னு சொன்னா சரி. சரினே, அப்ப இந்த கீழுக்கு சில கேள்வியில ஒரு கேள்வி ஒரு பாட்டு ஒன்று வரும் கடைசியா. சரினே, அடுத்து பாருங்க, மறையான ஓராய பரம்பல். சரினே, இது என்னன்னு பாருங்க, மறையான ஓராய பரம்பல் இடையானது மறை திசையில் தள்ளப்பட்டு இஞ்சலரி இதை வச்சு கொண்டு பாக்குற டைம் மோட்டை வச்சுக்கொண்டு இஞ்சல நேர் மாதிரி இஞ்சல மறைந்த மாதிரி எப்பயும் மீடுரன் நடுப்புறமானம் இங்க நடுவில் அம்பர். ஆகவே மாறப்போறது என்னண்டா மறையான ஓராயம்டா ரெண்டு கடையில வித்தியாசம் படி எவ்வளவு கொண்டு இருக்கு. இதுல வந்துகிட்டு இதுலயும் மீடியன் நடுவில் வரும், இங்கேயும் நடுவில் வரும். அதபடி எவ்வளவு ஒன்றே ஒன்று மாறும், ஆகாரம் மோட்டுண்டு ஆகாரம் பிள்ளைகள் மீனுண்டா இடை இது ரெண்டும் தான் மாறும், மற்ற ஷேப்பும் மாறும். படியா வழங்கும். சரினே, இந்த மாதிரி வரும். சரியா, அப்ப இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க சொல்லலாம் இது மறையான ஒரு பரம்பரை. இங்கல வாரது இந்த இப்படி இங்கெல்லாம் அந்த தரவுகள் கூடுதலான தரவு இங்கல பக்கம் இருக்கு, இங்கெல்லாம் மிச்சம் குறைவான தரவு இருக்கு. சரினே, இந்த மாதிரி கிடைக்க போகுது. இதை விட்டு போட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன பாருங்க அன்னைக்கு பாருங்க, ஏன்னா ரெண்டுக்கு இடையிலான இடையம் பாரத்தால இடையும் ஆகாரத்தை மிச்சு கொண்டே செல்லலாம். சரினே, இடை ஆகாரம் என்ன பாருங்க சொல்லப்படுது பாருங்க. இந்த கண்டிஷன் இதை விட்டு போட்டு இதை எடுத்தா இது என்ன இருக்கு, மூணாவது பாருங்க. இப்படி இருந்துச்சுன்னா மறையானது என்ன போட்டு பாருங்க. இது மாறு இடை இது கூட இருந்தா நேரானது சொல்லலாம். இப்ப இந்த கேள்விகள் கேட்கப்படுற டைம்ல வழி அப்படி எல்லாம் சொல்றோம் இருந்துகிட்டு சரி இந்த இதை வந்துட்டு விளக்குன்னு சொன்னா இந்த கண்டிஷனை போட்டு காட்டும் கட்டாயம். இதை போட்டு காட்டு, இது வந்துட்டு பெருமானம் ஆகாரத்தை விடையும் போடுறோம், இதையும் போட்டு இதை போடுறோம் பார்த்து போட்டு இது என்ன சொல்லி போட்டு இந்த வரைவை வரைஞ்சி விளக்கும் கட்டாயம். சும்மா ஓராயம் நேரானது மறையானது சமச்சீரானது, இப்ப மூணு விஷயம் தானே, ஒன்று சமச்சீரானது, ஓராயம் நேரானது, ஓராயம் மறையானது. சரியானே, அப்ப இது சமணம் வந்தா இடையும் ஆகாரத்தை வச்சு கொண்டே சொல்லலாம். இது ரெண்டு சமணம் வந்துச்சுன்னு சொன்னா சமச்சீரானு சொல்லலாம். அப்ப வடிவ விளங்கணும் பிள்ளைய நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா நீங்க இந்த படத்தையும் கூட கீறித்தான் விளங்கணும். சரியானே, விளக்குங்கள் சொல்ற டைம்ல இதை வச்சு கொண்டு சொல்லணும், அதே டைம்ல இந்த படத்தையும் கீறி காட்டும்.
சொல்ல வழங்குதா உங்களுக்கு? அப்ப நாங்க ஏற்கனவே இப்படிப்பட்ட உதாரணங்கள்லாம் பார்த்துட்டோம். பரம்பலுக்கு இடையே ஆகாரங்கானதெல்லாம் பார்த்துட்டோம். அப்ப நான் அந்த வச்சுக்கொண்டே அதைகளை சொல்லலாம். சரியானே? சொல்ல வழங்குதா? சரியானே? இதை நீங்களே இப்ப நீங்க அடுத்த நாங்க பார்க்க போற விஷயத்துல அந்த கேள்வி பேப்பர்ல நீங்க எடுத்தீங்கன்னா கடைசியாவது பாட் இந்த பாட் தான் அதை வச்சு விளக்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க வந்துகிட்டு இதுகளை காணும் கண்டு ஆகாரம் இடையே காட்டாயம் காண்டு போட்டு இந்த கண்டிஷனை வச்சு பார்த்து போட்டு அதை சொல்லலாம். அதை இந்த வரைவையும் கீழே போடணும். மற்ற வேண்டி சொன்னா இன்னமும் நல்ல விளக்கத்துக்கு பக்கம் தான் கூடுதலான தரவு. சரியானே? மறைத்திசை. சரியானே? அந்த மாதிரி இந்த விஷயங்களை படியா வளர்க்கணும். சரியானே? கிளியரா? அடுத்த விஷயம் பார்க்க போறோம். இத இந்த ஓராயத்தை அளக்குறதுக்கு இவர் ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு வச்சுக்காரு. இது கேட்கிற எப்படின்னா இவர்ல இதை இன்னத்தக்க இப்ப நான் இப்ப சொன்ன வந்து முன்னே அந்த இதை விளக்குங்க, அந்த பரம்பலை இல்லாட்டி இதை விளக்குங்கன்னு சொன்னாங்கன்னா தான் நீங்க அதை வந்துகிட்டு என்ன இந்த அமைப்பை விளக்கணும். இது என்னன்னு இவர பேரை சொல்லியே கேட்பாங்க. பியர்சனின் ஓராய குணகத்தை காண்க. அப்ப பியர்சனின் ஓராய குணகத்தை காண்கன்னு சொன்னா மறைமுகமா இந்த கேள்வியில பிள்ளைகள் பாருங்க, இடையம் காணணும், நீங்க ஆகாரம் காணணும், நியம விதிகள் காணணும். இது ஒரு ஃபார்முலா. இது இவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபார்முலா. கண்டிச்சன்னா அதுக்கு வச்சுக்கொண்டு விடைய நாங்க சொல்லலாம். அதையும் வச்சு கொண்டு சொல்லலாம். நாங்க வார விட வந்துகிட்டு பிள்ளைகள் நேர்பெருமானமாக இருந்துச்சுன்னு சொன்னா நேர் ஓராயம் சொல்லப்படும். மறைப்பெருமானமாக இருந்தா மறை ஓராயம் சொல்லப்படும். சொல்றானே, பொதுவாக ஓராய குணம் மூன்றுக்கும் இடையில் பெருமானத்தை எடுக்கும். அது அதுலயும் ஒன்றுக்கும் இடையில் இருக்கிற பெருமானம் தான் மிகச்சிறந்தது. சொல்ல கிளியரா? சரியானே? அப்படின்னா பியர்சனின் ஓராய குணம். மற்றது இப்ப புது விஷயம் கொண்டு வருகிறது. நான் இவ்வளவு நாளும் சொல்லல. இடை ஆகாரம் இருக்கும். இந்த இடையம் ஆகாரம் மூன்றுக்கு இடையிலான ஒரு தொடர்பு ஒன்றை இடையம் ஆகாரம். அது என்னண்டா இடைசய ஆகாரம் சமன் 3 இடைசய இடை. இந்த மாதிரி வரும். இது ஒரு பக்கம் எடுத்து சில இதுல சுருக்கல செய்யலாம். இப்ப ஏன்னு சொன்னா ஏற்கனவே இடைசய ஆகாரம்ங்கிறத தச்சில நீங்க கண்டது இடையமும் இருந்தா இதுக்கு செலவாக நாங்க இதை போடலாம். அப்படி போட்டும் காணலாம். சரி, விளங்கிட்டா பிள்ளைகள்? ஆகவே இப்ப கிளியராக உங்களுக்கு விளங்கணும் எல்லா விஷயங்களும். நான் ஏற்கனவே ஒவ்வொரு விஷயங்கள் இது முக்கியம் கட்டாயம் வந்துகிட்டு இப்ப இதுலயும் வந்துகிட்டு உங்களுக்கு நான் ஒவ்வொரு முறையும் இதுல வார கேள்விகள் ஒரு பாட் விஷயம் வரும். ஆனா இந்த வருஷம் நீங்க கிளியரா படிங்க. சரிண்ணே? இந்த தலையங்கம் பியர்சனின் ஓராய குணம் இது என்ன மாதிரி காண்றா ஒரு கேள்வியில வந்து இப்ப உதாரணமாக நீங்க இடை கண்டா ஆகாரம் கண்டா நியம விலகல் கண்டா அந்த சமன்பாட்டை போட்டா சரி, வேற ஒண்ணும் இல்லை. சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி மாறி இடையம் தெரிஞ்சு நியம விலகல் தெரிஞ்சு எந்த ஃபார்முலா பயன்படுத்தும். சரியா? சரிண்ணே? இது எல்லா விஷயமும் நாங்க படிச்சுட்டோம். எப்படி காண்றது இடையம் நியம விலை எல்லாம் காண்பிட்டோம். சரிண்ணே? இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரோம். காலனை ஓராய குணம் அல்லது ஓலிவின் ஓராய குணம் என்று சொல்லப்படுது. சரிண்ணே? இது அவருடைய ஃபார்முலா என்னன்னு சொன்னா இங்க இருக்கு பாருங்க. அதாவது Q3 சக Q1 சய 2 Q2 கீழ் என்னண்டா Q3 சய Q1 இதால கொடுக்கப்படுகிறது. சொல்ல இந்த சமன்பாடுல அப்ப நீங்க என்ன செய்யணும்டா இந்த இவரினுடைய ஃபார்முலா கேட்டீங்க என்று சொன்னா போலிவின் ஓராய குணகம் அல்லது காலனை ஓராய குணம்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்டா காலனைகளை காணணும். Q3 Q1 Q2 மூணும் Q2 கண்டு போட்டு இந்த ஃபார்முலால போட்டு
நானும் நல்ல கிளியரா தான் விளங்கப்படுத்துறேன். நான் ஒன்று சொன்னா அங்கொண்டு செஞ்சு வச்சுங்க எக்ஸாம் பேப்பர். சரியானே? நல்லா நல்லா நான் அடிக்கடி சொல்றேன். ஒரு விஷயத்தை சொல்ற டைம் நல்லா 100க்கு என்ன அதே 2 3 பிரச்சனை இருக்குது. இதுல என்னன்னா இப்ப அதிகமான பிள்ளைகள் கிளாஸுக்கும் வர்றது, அது ஒரு பிரச்சனை. சரிண்ணே? வந்தா பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் நான் சொல்ற படிக்கிறதும் இல்லை கூடுதலா. சரிண்ணே? ஆகவே நான் சொல்ற விஷயங்களை கிளியராக விளங்காம தான் நினைச்ச மாதிரி செஞ்சு போறேன். சரிண்ணே? இப்படி வார கேள்விகளுக்கு பிள்ளைகள் நான் சொல்றேன் கிளியராக விளங்குங்க. எவ்விடத்துல நான ஒரு இடத்துல இந்த வகுப்பை இப்படி எடுங்க என்ற வகுப்பாடாய எடுத்து அது உதவி சொல்லுவாங்க. 10ல இருந்து 20, 20ல இருந்து 30 அப்படி சொல்லுவாங்க. இல்லாட்டி 10ல இருந்து 19, 20ல இருந்து 29 இப்படி எடுங்க என்று சொல்லுவாங்க. அது எவ்விடத்துல நான் ஒரு இடத்துல இருக்கும். இந்த மாதிரி நீங்க சொல்லுவாங்க வந்துகிட்டு என்ன வளைவிரு வரைவம் வரைக, இல்லாட்டி கீழுக்கு சொல்லுவாங்க, இல்லாட்டி இந்த அட்டவணைக்குள்ள சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்னங்க இடத்த சொல்லுவாங்க. அதான் முதல்ல நல்லா நீங்க என்ன காணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா கேள்வியும் நீங்க செய்யணும். இந்த கேள்வியில் இது மிகவும் இலகுவான கேள்வி. இப்ப சிலாக்கள் என்ன வாங்கண்டா அட்டவணை எடுக்கல பெரிய வீச்சில் எடுத்தாண்டா சின்ன ஒரு இதாம அந்த கேள்வியில சொல்றத வடிவா பாருங்க. எங்க நான் ஒரு ஆள் கேள்வி புரிஞ்சிருந்தாலும் பாருங்க. இந்த கேள்வியில இப்படி வளைவிரு இந்த தண்டிலை வரைபடம் பாரு கேள்வியில வரும் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல எங்க நான் ஒரு இடத்துல வரும். அது இப்ப இந்த மாதிரி இதை எடுங்க இவட தேவரோட இடத்த வந்துடும். அட்ட கேள்விக்குள்ள ஒரு இந்த மாதிரி எடுங்க இந்த ஒரு கேள்விய இப்ப இடத்துல கீழுக்கு போடாட்டியும் அடுத்ததுல அதுக்கு அடுத்ததுல இவடத்தை ஒரு இடத்த போட்டுருவான். சரியானே? அதாவது வலையுறு வரையும் வரைக போடுவான். அதுல அதை இப்படி எடுங்கன்னு சொன்னாலும் நீங்க எல்லாம் அது மாதிரி தான் செய்யும். சரி விளங்க பிள்ளைகள் கிளியராக விளங்க நீங்க நீங்க நினைச்ச மாதிரி அப்படி இப்படின்னு எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்க மாட்டேன். 10 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் தான் கிடைக்கும். சரியானே? வடிவா விளங்குங்க நான் சொல்ற விஷயத்து. ஆகவே தரப்பட்டது இப்படி தருவாங்க. அதை வச்சு கொண்டு தான் நீங்க உதாரணமா 10ல இருந்து 20, 20ல இருந்து 30, 30ல இருந்து 40 டொட் போட்டா நீங்க ஆகக்கூடிய எத்தனை வரும்னு பார்த்து போட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கன்னா சரி. சரியா பிள்ளைகள்? அதை பார்த்துக்கணும். இங்கு 10 இலக்கத்தை தண்டு ஆகவும் 1 இலக்கத்தை இலை ஆகவும் கொண்டு 15 உங்களுக்கு தெரியும். 5ங்கிறது 1 இந்த 1ங்கிறது வந்து 10 85 அந்த இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அது அந்த 4 பஞ்சாமில் வர விஷயம் அந்த விஷயத்தை சொல்றாங்க. சரினே? தரப்பட்ட ஈட்டுக்களை குறிக்கும். சரினே? இப்ப ஆக கூடின பெருமானத்தை பாருங்க 89. என்ன ஆக குறைஞ்ச பெருமானத்தை பாருங்க 12. படியா வழங்கணும் 12. அவங்க சொல்லியிருக்காங்க என்ன 10ல இருந்து 19, 20ல இருந்து 29, 30ல இருந்து 39. நமக்கு தெரியும் 10ல இருந்து 19 உண்டு தான், 10ல இருந்து 20 உண்டு தான். என்ன ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம். அப்படா இதுல அந்த பிரச்சனை எடுத்துப்படா. அப்பட வடிவாளிங்க வெளியே வச்சுக்கணும். உங்களுக்கு சொல்ற விஷயத்தை இதுல அந்த குழப்பத்தை குழம்பிடப்படா. 20ல இருந்து 29, 30ல இருந்து 39. அப்ப நமக்கு 89 இதுக்குள்ள வரப்போகுது. நமக்கு கடைசியாக 80ல இருந்து 89ங்கிறது அந்த இது வரும். அப்படின்னா அதோட தான் நமக்கு நிப்பாட்டும். அப்புறம் 12ங்கிறது அதுக்காக வேண்டி நீங்க 12ல தொடங்கப்படா. சரிண்ணே? இங்க எப்படி சொல்றாங்களோ அப்படியே பார்த்து போட்டு அதே இதை நீங்க கடைசியாக ஆகக்கூடிய பெருமானம் எதிரிக்கோ அந்த வகுப்புல கொண்டே முடிக்கணும். அதுல அது மாதிரியே அவங்க டொட் போட்டு காட்ட மாட்டாங்க. நீங்க கொண்டே முடிங்கண்டா உங்களோட அதிக பெருமானத்துல கொண்டே முடிக்க நீங்க. சரியா பிள்ளைகள்? இப்ப இந்த மாதிரி வர சரிண்ணே? இதுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா நான் சொல்ற வந்துகிட்டு பாருங்க. உதாரணமாக ஒரு தர ஒன்று வருகிறது 17. 17 என்ன செய்வாங்கன்னா இதை வந்துகிட்டு என்ன செய்வோம்டா தண்டுல வந்துகிட்டு 10 வரும். 1 இங்கே வரும். சரியா விளங்க பிள்ளைகள்? அப்ப 17 அந்த 1 இங்கே இறக்கி மிச்சம் 7 மட்டும் இங்கே போட்டு அதே மாதிரி 22 வருது. அப்ப 2 அப்ப இப்ப இதுல எத்தனை மட்டும் போகும் பிள்ளைகள்? 1 10 சொன்னா 19 மட்டும் இதுல எழுதலாம். இங்க வந்துட்டு 20ல இருந்து 29 மட்டும், இங்க 30ல இருந்து 39 மட்டும். இப்ப நமக்கு தெரியும் அவங்க சொன்னா இப்ப 10ல இருந்து 19 சொன்னாலும் உண்டுதான், 10ல இருந்து 20 சொன்னாலும் உண்டுதான். அப்புறம் உண்டை போட போட்டு இங்கெல்லாம் வரப்ப அடுத்து சொல்ல. அப்ப இந்த மாதிரி இதுக்கு இடையில கமா போடல. ஒவ்வொன்று கடையிலையும் கமா போடணும். ஒவ்வொரு இலக்கத்துக்கு இடையிலையும் சொல்றவங்க பிள்ளைகள். சரிண்ணே? உதாரணமாக 38 இங்கே வரும், 30 3 5 சைவர் வரும், 36 இங்கே வரும். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்டா இத இங்கல வார இந்த பெரும் இலையில வார இதுகளை ஏறு வரிசைப்படுத்தி கொடுக்கணும். குறைஞ்ச 2 7 8 9 கமா போட்டுக்கணும். சரியானே? இந்த மாதிரி வர்றது
இது கட்டாயம் ரெண்டும் பிடிக்கணும். எக்ஸாம் பேப்பர்ல ஒன்றோ இதுக்கு சில தண்டிலை வரைபடம் ஃபைனல் படம் இது. இப்போ உதாரணமாக இதுக்கு 5 மார்க்ஸ்னா இதுக்கு ஒரு 2 மார்க்ஸ், இதுக்கு ஒரு 3 மார்க்ஸ் இருக்கும். அவை சிலாக்கள் என்ன செய்வாங்க, இதை மட்டும் எழுதுவாங்க, இதை ரஃபா செஞ்சு வைப்பாங்க. அப்படி இல்லை, இதை நீங்க செஞ்சு காட்டணும். ஏன்னா இதுல பிள்ளை வரலாம் சில நேரம். சரினே, மற்றது என்னென்ன பிள்ளைகள் இதுல இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. படி அவங்க கீன்னு சொல்லுவாங்க. இதை கீனோன் இதை மட்டும் ஆக மேலுக்கு இருக்கிற முன்னுக்கு இருக்கிறத எடுத்தாச்சு. முன்னுக்கு இருக்கிறது மட்டும் 1 2 இருக்குதானே, இந்த கோட்டை போட்டு 1 இப்படி கோட்டை போட்டு 2 என்பது என்னத்தை குறிக்குது, 12 குறிக்கணும். அப்படி என்னென்ன ஒரு ஆள் பார்த்தா அவருக்கு விளங்கணும், இது என்ன போட்டிருக்கு, என்னத்தை விளக்கத்தை இருக்குது விளங்கணும். அதுக்குத்தான் என்ன 12. சரியா? குயிக்கா யாருக்கும் விளங்காடி கேட்டுக்கணும், யாருக்கும் விளங்காடி கேட்டுக்கணும். சார் இப்போ 9 7 சொல்லி வரக்குள்ள தண்டுல 0 வரணும். என்ன 9 90? 9 7 மார்க்ஸ் வரக்குள்ள இப்போ தண்டுல 0 வரும் கேட்கணும். 10 எடுத்து 0 வரும் சொல்லி கேட்கணும். 9 மார்க்ஸ் வர மாட்டா இதுல. என்ன ஸ்டார்ட் பண்ணுதே 10லான பிளேயர், அவங்க அதுக்கேற்ற மாதிரி தருவா. இப்ப நீங்க கேட்கறது வந்துகிட்டு இப்ப 10ல இருந்து 19 சொல்லிக்கா முதலாவது வருவதுண்டா, நீங்க சொல்றீங்க 9 8 7 5 வந்தா நாங்க இதுல மார்க் பண்ணுங்கிறது, அது வராது. அப்படி தர வந்தா அப்படி தர மாட்டாங்க. இதுல தொடங்கணும். இதுல என்ன சொல்றாங்களோ நீங்க அதுல தொடங்கணும். அதை விட கீழுக்கு தொடங்க மாட்டா. அவ ஏற்கனவே பார்த்து போட்டு அதுக்கு எல்லாம் தருவா. சரி, விளங்கிட்டா? அவே இதை 10 விட குறைஞ்ச தருவா. இதுல வர இந்த இதுக்குள்ள வந்திருக்காது. சரிண்ணே, இவ்வளவையும் மார்க் பண்ணினதானே அது. சொல்ல விளங்குதா? சரியா? சரி சார். அதே மாதிரி இப்ப கடைசியா நீங்க போடுற இதை நீங்க கண்டுக்கணும். 89ங்கிறது அதிகூடிய பெருமானம் 80 80ல இருந்து 89 அதுக்குள்ளேயே வந்துடும். உதாரணமா 90 வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும், அடுத்ததும் எடுக்கணும், அடுத்த வகுப்பு எடுக்கணும். சரியா? 90ல இருந்து 99 அப்படின்னா 9 போட்டு பார்க்கணும். சரியா? சரி, இப்ப நாங்க இதில் உள்ள விஷயங்களை பார்ப்போம். சரியானே, இதிலே வச்சுக்கொண்டும் சில கேள்விகளை கேட்கலாம். சரியானே, பரம்பலினுடைய ஆகாரம் ஆகாரம்னு பார்த்தோம்னா நாங்க ஏறுவரிசைப்படுத்தின பிறகு பாருங்க 4 2 4 தடவை இருக்கு. என்ன அப்படா என்ன வரப்போகுது, ஆகாரம் 54. 4 விட இல்ல 54. சரியானே, விளங்குதா பிள்ளை? யாருக்கும் விளங்காம இருக்கா? சரியா? இப்ப அடுத்த விஷயம், அடுத்த கேள்வி நாங்க கண்டுட்டோம். முதல் எழுதணும். இந்த கேள்வியில இருந்து முதல் நீங்க வந்த தந்தாலே குறைஞ்ச பெருமானம் அதிகூடிய பெருமானம் எழுதியும். சரியானே, அடுத்த கேள்வி கேட்கலாம். என்ன பரம்பலின் வீச்சு, வீச்சுன்னா என்ன, அதிகூடிய பெருமானம் அதிகுறைஞ்ச பெருமானம். அதிகூடிய பெருமானம் என்ன பாருங்க பிள்ளைகள், அதிகூடிய பெருமானம் 89. என்ன அதான் டைப்பிங் மிஸ்டேக். அதிகூடிய பெருமானம் 89, அதிகுறைஞ்ச பெருமானம் 12. சரியா? சொல்ல விளங்குதா? அப்படின்னா நமக்கு என்ன வரப்போகுது, நம்முடைய இதுல 99 வருது இல்லையான்னு பாருங்க. வருதான்னு பாருங்க. 99 89 அப்படின்னா அந்த டைப் பண்ண டைம்ல மிஸ்டேக் கொண்டு இடம்பெற்றிருக்கு. சரியானே, அப்ப இதுல வந்துகிட்டு மாறி அதாவது என்னன்னு சொன்ன என்ன நடந்துக்கு 89 இந்த 8 இஞ்சில வரணும், இஞ்சில 9 வரணும், மாறி அடிபட்டிருக்கு. அதே டைம்ல இந்த விடையும் கால்குலேஷன் பிள்ளையா இருக்கு. சரியானே, விட சரி என்ன 89ல 7 சரி, விட சரி. டைப் பண்ற டைம்ல இது பிள்ளையா அடிபட்டிருக்கு. அதை கொஞ்சம் நீங்க அப்படி நீங்க சொல்ற விஷயங்கள் என்ன செய்யணும் பிள்ளை, நீங்க பரம்பலின் வீச்சுல நீங்க அடுத்த அந்த 98 12 காட்டி போட்டு 98 வெட்டி போட்டு 89 போட்டு காணிக்கணும். அதுல வாரங்கள் நீங்க படிக்கலாம், உங்களுக்கு வழங்கும். சரியா? சரியா பிள்ளைகள்? சரி சார். சரியானே, அப்ப இந்த விஷயத்தை வச்சுக்கொண்டும் நாங்க என்ன செய்யலாம், இப்ப இதெல்லாம் வந்துகிட்டு என்ன நாங்க பார்த்துட்டோம். வகுப்புகள் ஆக்கப்படாம தரவுகள், எளிய தரவுகள் மாதிரி கணக்க தரவு, எளிய தரவுகள் தொகுதிகள் ஆக்கப்பட்டதும் இல்லை, தொகுதிகள் ஆக்கப்படாததும் இல்லை. ஆனா இதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, தந்திரிக்கு இதை நாங்க
என்ன செய்யறோம், ஒரு தொகுதிகளாக்கப்பட்டதாக இதுல மாற்றப்படுது. அதான் இதுல நடக்குது. அதை வேற பேட்டர்ன்ல தண்டிலை வடிவத்தில் மாற்றப்படுது, தொகுதிகளாக்கப்பட்டதாக மாற்றப்படுது. அப்படி எவ்வளவு கொடுக்குது சரியானே, இந்த மாதிரி மாத்துறது. அதாவது அதான் ஒரு மறுதலையாக நடந்து கொண்டிருக்கு. இப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்க வந்துகிட்டு கேள்விகளை இந்த மாதிரி செய்யலாம். முதல்ல இடையம் Q2 ரெண்டாங்க என்ன வரப்போ நமக்கு போமிலா அரை என் சக உண்டு. மொத்த தரவு எத்தனை பிள்ளைகள் 35. 35 சக உண்டு 36. 36 ரெண்டால பிரிச்சா ஆவது இன்னொரு சொல்லணும் தெரியணும் அந்த பிள்ளைகள் வழியா விளங்கணும். ஈட்டு என்று சொல்றதும் தரவு என்று சொல்றதும் ரெண்டும் ஒரே சொல். சரினே வேண்டா சைட்ல கொண்டு நோட்ஸ்ல எழுதி கொடுங்க. ரெண்டும் ஒரே சொல். ஈட்டுன்னு சொல்லுவாங்க அல்லது தரவுன்னு சொல்லுவாங்க. சரினே அதிகமாக இந்த மெட்ஸ் புக்ல எல்லாம் வந்து ஈட்டுன்னு சொல்லி கொண்டு போவாங்க. சரினே இதுக்கு பிறகு நாம என்ன செய்யலாம், இதை சுருக்கினோடனே 18வது ஈட்டு. சரினே இல்லாட்டி ஆவது எண் பெருமான் நான் போட்டோம். எப்படி ஆவது எண் பெருமான் எல்லாம் உண்டு. சரினே அப்ப நான் 18வது ஈட்டு என்று சொன்னா நாம எண்ற முதலாவது 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது ஏண்டா இதுல எண்ணினா பிழைக்கும். ஏன் இதுல வந்துகிட்டு அந்த ஆகாரத்துல இந்த அந்த லொகேஷன் அந்த இடத்தை குறிச்சு காட்டுறதுல என்ன செய்யணும்னாமே அதை வந்துகிட்டு ஒழுங்குபடுத்தாட்டி எல்லாம் பிழைக்கும். இது ஒழுங்குபடுத்தினது அதுக்கப்புறம் பார்க்கணும். வந்து முதலாவது 2வது 3 4 5 6 7 8 9 10 11 14 15 16 17 18 18 நினைக்கிறேன். சரிண்ணே 4 வாரது வர போகுது. இங்க 4 இருக்கு, இங்க 5 இருக்கு, அப்படின்னு 54. சரியா? அடுத்தது முதலாம் காலணை. முதலாம் காலணை என்ன வரப்போகுது, காலணைகள்டா கால் 4ஆ புரிச்சு கீழுக்கு 4 வரும். முதலாம் காலணைனா 1 35 செகண்ட் ஆவது ஈட்டு. அப்படி என்ன 36 சுருக்கினா 9வது ஈட்டு. 9னா என்ற நாம 2 4 7 இங்க 3 வர போகுது. அப்படின்னா வார விட 33. சரியானே 33. அடுத்தது 3ஆம் காலணை. அப்படின்னா என்ன வரப்போகுது, காலணைன்னு 4ஆ பிரிக்கிறது, மேலுக்கு 3 வரப்போகுது, சுருக்கி வாரம் 27வது ஈட்டு. சரியானே 27வது ஈட்டுண்டா எண்ணினொன்னு 66, இது 6 வருதாக்கும் பாருங்க 66 கிடைக்கும். சரியானே இது ஏதாவது விளங்காடி கட்டுக்கணும். வகுப்பாயிடை தராட்டி நாங்க ஆகுன்னதாக குறைஞ்சதை வச்சா பாக்குது. வகுப்பாயிடை தராட்டி என்ன சொல்ற, வகுப்பாயிடை தராம தந்தாங்கன்னு சொன்னா வகுப்பாயிடை தராம தந்தா நீங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி செய்வீங்க, அதால பிரச்சனை வரும் போட்டு அந்த பெருமானம் ஒன்று தருவா உங்களுக்கு. 5ல இருந்து 10, 10ல இருந்து 15, 15ல இருந்து 20, 25 என கொண்டு எவ்வளத்து நன்மையோடத்து வரும். அதுல இடையில இப்ப உங்களுக்கு இதை வச்சு கொண்டு கேள்வி எல்லாம் மாறி எல்லாம் கேட்பாங்க, அதுக்குள்ள எல்லாம் போகும். இப்ப இந்த தண்டியில இருப்படை படத்துல வந்து போட்டு வலையுறு வரையும் வரைக இப்படி எல்லாம் கேள்வி எல்லாம் வரும். இந்த வலையுறு வரையும் வரையண்டா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியும் இதுக்கு எத்தனை தரவுங்கிற வந்துகிட்டு 4 தரவு, 10க்கு 19 கடையில இல்லாட்டி 10க்கு 20 கடையில இருந்தாலும் சரியா, 10க்கு 19 இதுல 4 இதுல 3 இதுல டக்குன்னு மீடுறம் பரம்பரை டக்குன்னு படத்தை சைட்ல ஒரு கோடு போடுறேன், டக்குன்னு எண்ணி போடுறேன், போட்டு வலையுறு வரையும் வரையுது. வலையுறு வரையும் எனக்கு கொண்டு வரைகண்டு சொல்லுவாங்க. அப்புறம் வலையுறு வரையும் எனக்கு கொண்டு வரைகண்டு சொன்னா எங்க நான் ஒரு இடத்த சொல்லிப்பாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிடலாம், ஒரு இடத்த சொல்லிப்பாங்க. அதை வச்சு அதே மாதிரி தான் நீங்க போகணும். சரி நான் சொல்ற வழங்கு தானே, சொல்ற வழங்கு அப்படி கேள்வியில கீழுக்கு தருவாங்க, அப்படியே கடையிலையும் தருவாங்க. அப்ப நாம நீங்க நினைச்ச மாதிரி இடத்த நான் ஒரு இடத்த சொல்லாட்டி தான் நீங்க 10ல இருந்து 20 எடுக்கணும். சரியானே சிலாக்கள் அவங்க அப்படி சொல்றதுல வேற ஒன்று சொல்லுவாங்க, அவங்க நினைச்ச மாதிரி எடுப்பாங்க. அப்புறம் அங்கே மார்க்ஸ் எல்லாம் பிள்ளைகள்லாம் நிறைய பிள்ளைகள் மார்க்ஸ் குறையிறதுக்கு இதெல்லாம் காரணம் வந்துக்கிட்டு. சரியானே இதெல்லாம் இலகுவாக எடுக்கக்கூடிய செக்ஷன். சரியானே சொல்லுங்க. அடுத்த விஷயம் பாருங்க. சரியானே அதிகமாக இந்த கேள்வி வந்துச்சுன்னா முதலாவது தண்டிலை வரையோட கேட்பாங்க, அதுக்கு பிறகு அந்த வலையுறு வரையும், அதுக்கு பிறகு பெட்டி விசை வரைபடம், அதுக்கு பிறகு அதை விளக்குற படம். சரியா இப்படி வரும். சரியானே அது ஒரு முறையில் அந்த மாதிரி விளங்கி வச்சுக்கணும். சரியானே இப்படி வரும். இது பெட்டி விசை வரைபடம் இல்லாட்டி பெட்டி வரைபடம் இல்லாட்டி பெட்டி விசை வரைபடம். இல்லை ஒரு ஆள பேரையும் சொல்லிப்படுது, அது பிரச்சனை இல்லை. சரியானே இப்ப என்ன மாதிரி காரணம் பார்ப்போம். சரியானே இது வந்துட்டு என்னன்னா மிக குறைந்த பெருமானம். இப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த கேள்வி பெட்டி விசை வரைபடம் வரைக என்று சொன்னா எடுத்தோடனே பெட்டி விசை வரைபடத்தை வரையப்படுது. சரியானே இதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்க பிள்ளைகள் வழியா வழங்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டெப்ல மார்க்ஸ் லொஸ்ட் ஆகிற மாதிரி. சிலாக்களை பெட்டி விசை வரைபடம் வரையிறா இதை மட்டும் வரைஞ்சி விட்டு செடான வரைஞ்சி விட்டு டக்குன்னு சும்மா வந்துடுவாங்க. அவங்களுக்கு 15 மார்க்ஸ் தான், ஒரு 2-3 மார்க்ஸ் தான். சரியானே
ஒவ்வொன்றாக செய்யுங்க. இந்த இவ்வளவு ஸ்டெப் இதுல போல டைப்பிங் மிஸ்டேக் பிள்ளைகள் சரியானே. 50ல இருந்து 55, 55ல இருந்து 60, 60ல இருந்து இங்கல 64 போட்டிருக்கு. இது போல அப்படின்னா இப்ப நீங்க வந்து அந்த அடுத்த உதாரணம் உண்டு இதுல வாரத்துல சும்மா இதை எழுதி காட்டிக்கணும். கொண்டாங்க விளைவுகளினா போதும். 30 மனிதர்களின் நிறை சரியானே, 30 மனிதர்களின் நிறை கிட்டிய கிலோகிராமில் தரப்பட்டுள்ளது. சரியா பிள்ளைகள்? கிட்டிய கிலோகிராமில் தரப்பட்டுள்ளது. பிள்ளை முடிஞ்சா பிள்ளைகள்? தஞ்சி கமா போட்டு போடும் என்றவாறு வகுப்பாய் இடையை எடுக்க என்ன சொல்லணும் வந்துட்டு. என்றவாறு வகுப்பாய் இடையை எடுக்க சரியா? சரியா பிள்ளைகள்? இப்ப இப்ப நமக்கு பாருங்க வடிவ விளங்கணும். முன்ன பார்த்த உதாரணத்துக்கும் இது முன்னு பார்த்தது என்ன இப்ப 50 10ல இருந்து 20 சொன்ன மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்க? 10ல இருந்து 20 சொல்லாம 10ல இருந்து 15, 15ல இருந்து 20 ரெண்டா உடைக்கா.
சரி பிள்ளைகள் சரியானே இப்ப பாருங்க என்ன மாதிரி வர போகுதோ பாருங்க. முதல் நீங்க கேள்வி எடுத்தோடனே இப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்டா பிள்ளைகள் முதல் நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா பக்கத்துல மேலுக்கு அதி குறைந்த பெருமானம் அதி கூடிய பெருமானம் வெளியிடும் சரியானே மேலுக்கு தண்டிலை வரைபடத்துக்கு மேலுக்கு அதி குறைந்த பெருமானம் அதி குறைஞ்ச கூடின பெருமானம் சரியானே இப்ப நான் இதுல உற்ற பிள்ளைய நான் சொல்லியிருக்கேன் என்ன இதுல பிள்ளை இருக்கு சொல்லுங்க இந்த படத்துல என்ன பிள்ளை இருக்கு சொல்லுங்க கமா போடல நீங்க கமா போடாம எழுத்தினாங்க சரியானே இந்த கமா ஒவ்வொரு இலக்கத்துக்கு இடையிலையும் கமா வரும் சொல்றவங்க தமிழ்ல சரியானே இது வந்துகிட்ட ஒரு மிஸ்டேக்கா டொமேட்டிக் சரியானே கமா வரும் சரியானே இப்ப பாருங்க இப்ப இதுல தந்து அன்னைக்கு பாருங்க 50ல இருந்து 55 அடுத்து என்ன வரப்போகுது 55ல இருந்து 60 சரியா இப்ப 5 5ங்கிறது 2 தரம் இருக்கு பாருங்க இப்ப பாருங்க 5 இங்கேயும் ஒரு 5 அப்ப 10 இடத்துல வாரது என்ன இங்க 5 இங்கேயும் 5 அப்ப 2 5 வரப்போகுது இப்படி எவ்வளவு இங்க ஒரு 5 இங்க ஒரு 5 60ண்டா 2 வரும் இங்க 6 இங்க 6 70ண்டா 2 2 8 8 எத்தனை பெருமானம் வருதுங்கிறத பார்க்கணும் இப்ப 83 எத்தனை அதே கூடிய பெருமானம் என்ன வருது 86 இங்க இருக்கு 86 காணல மேலே இருக்கு 86 இருக்கு அப்ப 86ங்கிறது எதுக்குள்ள வரும் பார்க்கணும் 80ல இருந்து 85ல வருதா இல்லது 85ல இருந்து 90க்கு வருதான்னு பார்க்கணும் அப்ப அப்ப நாம என்ன செய்யணும்டா இங்க 8 8 2 இது போடும் 2 போடும் இங்க ஒரு 8 வரும் அது மண்டையும் இந்த தண்டில எடுத்து எழுதி போறேன் அதுக்கப்புறம் என்ன உதாரணமாக 74ண்டா டக்குன்னு என்ன செய்யுது 74 எங்க வரப்போகுது பிள்ளைகள் இதுக்கு வார இந்த இதுல கருத்து என்ன முதலாவது வாரது கருத்து என்ன பிள்ளைகள் 70ல இருந்து 75 70 தொடக்கம் 75 75 வார விஷயம் 70 என்று தொடக்கம் 75 இல்லாட்டி 74 என்று சொல்லப்படுறது ரெண்டும் ஒரே விஷயம் தான் 75 சொல்லப்படுற டைல எதுக்கு வரும் இதுக்கு வரும் சொல்லுங்க பிள்ளைகள் 75ங்கிறது இதுக்கு வரும் சரிண்ணே இப்ப இதுக்கு வந்துட்டு இதுல கருத்து என்னண்டா அப்படியே வழங்கணும் என்ன 50ல இருந்து சரியா 54 மட்டும்தான் இந்த லைன்ல வரும் 55 இதுக்கு 55ங்கிறது இதுக்கு வந்து 55ல இருந்து 59 தான் இதுல 60 இதுக்கு வந்துடும் 65ல இருந்து என்ன 69 சரியா பிள்ளைகள் அவே உதாரணமாக 74 சொன்னா இது எங்க வர போதும் இங்க வரும் 4 நரி சரி இப்படி என்ன செய்யணும் பிள்ளைகள் இப்படி வந்து விட்டு முதல் ஒரு டக்குன்னு ஒரு பட்டன் ஓட்டுற இப்படி இப்படி வட்டி வட்டி போடுவோம் அப்பா சரி 52ண்டா பாருங்க 52ண்டா இங்க இந்த 2 வருது அடுத்து 67ண்டா இதுல வருமானு பார்க்கணும் அப்புறம் 67 ஒரு வெட்டு சரிண்ணே இப்படி ஒரு வெட்டு வெட்டா வெட்டிட்டு இதை மார்க் பண்ணும் சரிண்ணே அதுக்கப்புறம் தான் என்ன நாம ஏறு வரிசையில் எழுதுவோம் சரிண்ணே அப்ப இதுல உள்ள விஷயங்கள் என்னென்ன முதல் படத்தை சும்மா இந்த மாதிரி வரையணும் இந்த மாதிரி தண்டிலே செஞ்சு ஓட்டு அதுக்கு பிறகு இதை ஏறு வரிசைப்படுத்தி எழுதணும் அதுக்கு பிறகு முக்கியமானது பக்கத்துல கீ ஒன்று கொடுக்கணும் என்னத்தை கொடுக்கணும் நீங்க இதை எழுதி போட்டு 5ஐயும் எழுதி போட்டு இப்படி ஒரு கோடன் போட்டு 2 80 52 அப்ப அதுக்கும் மார்க்ஸ் இருக்கு சொல்லுவாங்க அவளே கிளியர் அப்ப சரியானே 52 எப்படி சரியா விளங்கிட்டப்பது திருப்பின்னா இதை வந்து ஏறு வரிசைப்படுத்தின படம் இருக்கு இங்க பாருங்க என்ன போட்டிக்கு இதான் அந்த கீன்னு சொல்றது அது சாதாரண ஒரு ஆள் பார்த்தா இன்னும் 2 வழங்கும் இது வந்து வரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்திய வடிவம் இருக்கு சொல்ல விளங்கிட்டா என்ன இப்போ பரம்பரையின் ஆகாரம் அது இதுன்றெல்லாம் கேட்கலாம் இதுல சரியானே இதுல நாங்க ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் இதுல வரப்போகுது இதுல சில கேள்விகள்ல இந்த பிரச்சனை வரும் எங்களுக்கு பிரச்சனை வர இதுல பிள்ளைகள இதுல நாங்க பார்த்தனாங்க உதாரணமாக இப்ப வந்து 15.5 என்று சொன்னா தசமஞ்சு அதுவும் பிரச்சனை ரெண்டும் அப்படி இல்லாட்டி பொதுவான வடிவம் ஒன்று நாங்க பார்த்தோம் ஞாபகம் சைபர் தசம் 5 into
15 ஒண்ட கூட்டம் 16வது சய 15வது கிட்டு இந்த ஃபார்முலா பாவிக்குது. அதை பாவிச்ச விட தான் நான் எழுதி பண்றேன். சரியானே? இப்ப ஜென்ரலா பொதுவா அதை பாவி விடு. இந்த தசமஞ்சு வாரத்துக்கு 2ஐயும் கூட்டி 15ஆயிரம் 16ஆயிரம் கூட்டி போய்க்கலாம். ஆனா இதுகளுக்கு செய்யல. இந்த வரல அடுத்த வருது கேள்வியில இந்த கேள்வியில பிரச்சனை பாருங்க முடியும். இப்ப 1 30 சகம் உண்டு. எல்லாத்தையும் என்ன வரப்போகுது பிள்ளைகள்? ஏழாவது உறுப்பு தான் வரப்போகுது. இங்க வந்திருக்கிற அந்த உறுப்பு இல்ல, 7/4வது உறுப்பு. நாம என்ன 7வது உறுப்பு அதுல இந்த ஃபார்முலாவிலேயே காட்டணும். 7வது உறுப்பு சக முக்கால் 8வது உறுப்பு சய 7வது உறுப்பு. இப்ப இந்த என்னண்டா இந்த லைன்கள் காணாதால இதெல்லாம் அடிச்சு போட்டு இதெல்லாம் அழிச்சு தானே இதெல்லாம் இடையில நிறைய லைன்கள் அழிப்பட்டு. சரியானே? அப்படின்னா இந்த விட இருக்கு. சரியானே? அதே மாதிரி நரி. சரியா பிள்ளைகள்? இதெல்லாம் வந்துகிட்டு நீங்க நாங்க ஏற்கனவே இருக்கலாம். அந்த ஆரம்பத்தில் நாங்க அந்த பொதுவாக அந்த விஷயத்துக்கு வந்து என்னன்னா சில கேள்விகளுக்கு அது பொருந்த மாட்டாங்க. சரியானே? இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் பொருந்தும். அதான் முளம் கொண்டீங்க. அந்த ஃபார்முலா எப்படி கேள்வி வந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே விடாம வரும். அதுகள் சிலதுகளுக்கு பொருந்த மாட்டேன். சரியானே? அந்த மாதிரி வார டைம்ல அதுக்கு பெட்டி விசை வரைபடம் வார டைம்ல இந்த மாதிரி வரும். ஆனா இதுலயும் சிலதுகள் தவறுகள் இருக்கு. நான் என்ன மாதிரி வரையணும், எப்படி செய்யணும் வட்டிவா நான் இப்ப ஒயிட் போர்டில் செஞ்சு விடுவேன். அப்படி நீங்க செய்யற டைம்ல உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். சரியானே? இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. இதுல வந்துகிட்டு என்னென்ன மாதிரி செய்யணுங்கிறத நான் ஒயிட் போர்டு செய்ய வேண்டாம். இதை செஞ்சிருக்கு. இதுலயும் 1 மார்க் பண்ணப்பட்டது காணும். சரியானே? இதை இப்படியும் செய்யற இந்த முறையில உங்களுக்கு தேவையில்லை, வெட்டிடுங்க. சிலாக்கள் இந்த நான் எழுதி வச்சேன் தேவையில்லை. அது கேள்வியில சின்ன தஞ்சியணும். அதான் இப்ப சிலாக்கள் என்ன செய்யறா கேள்வியில சின்ன விஷயம் போற அவ எடுக்கிற விஷயம் போற. சரியானே? மேல நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி செஞ்சின்னா கேள்வியில வடிவா வழங்கணும் பிள்ளை. கேள்வியில இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நான் இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. இப்படி சொல்லி போட்டு வகுப்போட எடுத்து நோக்குவோம். அதுல நோக்குவோம் வர மாட்டா. உங்களுக்கு வகுப்பாடையே எனக்கு கொள்கை இந்த ஒரு விஷயம் இடையில எங்கன்னா கேள்விக்குள்ள இருக்கும். நீங்க அந்த பேப்பர்ல எடுத்தீங்கன்னா தெரியும். சரி, எவ்வளவு இடத்த வரும் அந்த முறைப்படி எங்கேயோ ஒரு விட தெரிக்கும் அந்த கேள்வியில. சரியா பிள்ளைகள்? அந்த இதெல்லாம் போகணும். எவ்வளவு அந்த சரியா இந்த தண்டிலை வரைபடம் வரையக்களை கீழுக்கு தான் அந்த கேள்வியில் இருக்கும் இல்லை. எங்கன்னா ஒரு இடத்த அந்த கேள்விக்குள்ள ஏதோ அப்ப நான் சொல்ற விஷயத்துல வெளியிக்கணும் பிள்ளை. நீங்க தேவைப்பட்ட விஷயம் எங்கன்னா அந்த கேள்விக்குள்ள எவ்வளத்தையும் ஒரு இடத்த வகுப்பாடை எடுக்க சொன்னா நீங்க அந்த விஷயத்தை தான் சரியானே அதே முறையில நீங்க போகணும். அப்படி போற டைம்ல உங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும். சொல்ல வழங்குதா? அப்படி உங்களோட நோட்ஸ்கள்ல சில விஷயங்களை நான் சொல்றதுல இழுத்துக்கணும். சரியானே? எவ்வளத்தை நான் ஒரு இடத்த சொல்லிப்படும் இந்த கேள்விக்குள்ள வந்துருவேன். அப்ப அந்த இதைத்தான் நீங்க எடுத்துட்டு போகணும். நீங்க நினைச்ச மாதிரி எடுத்துட்டு போக இயலாது. சரியானே? இவ்வளவு சில நீங்க பிள்ளையா செஞ்சீங்கன்னா நான் ஒன்றும் செய்யல. சரியானே? அந்த மாதிரி வரப்போகுது. இப்ப சிலாக்கள் என்ன செய்யறேன்னா இந்த மாதிரி செய்யுது. இது ஒரு முறைதான். சரியானே? என்ன போட்டீங்க? இப்படியும் இதுவும் ஒரு முறை தான். இதுல கருத்து என்னண்டா இப்ப தண்டு போட்டா 50 போட்டா இதுல கருத்து என்னண்டா மிச்சம் 52 தரவு வந்தா இங்க 50 போட்டு ஒரு 2. சரி, இப்ப இதுல வந்துட்டு 50ல இருந்து 54 மட்டும் இதுல வரும். இதுல 55 போட்டா 55ல இருந்து 59 மட்டும் வரும். அது மிச்சம் இங்கே போடுறது. இது ஒரு முறை. அதுக்கு போடுற மெத்தட் வித்தியாசம் மாதிரி. சரியானே? இங்கு வகுப்பாயிடையை கருத்தில் 50 55 60 65 என்பவற்றை தண்டுகளாக உபயோகிக்கலாம். அப்புறம் கேள்வி வழங்கும். நான் சொல்ற விஷயம் வேற, நீங்க செய்யறது வேற. இப்ப சிலாக்கள் என்ன செய்யறாங்கன்னா நிறைய பேர் பேப்பர் பார்த்தா இந்த முறை. சரியானே? இந்த முறை எக்ஸாமுக்கு வராது. ஆனா அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த ஒரு முறை இந்த தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. சொல்ல வழங்குதா பிள்ளையே? சொல்ல வழங்குதா? அவே இப்படியும் போடலாம். 50 55 60 65 சொன்னா இதுல கருத்து உங்களுக்கு தெரியும். இது ஒரு முறை. இதை மிச்சத்தை போட்டு அங்கே செய்யற முறை தானே. சரியா? என்ன சரியா சொல்றது? இது அதுக்கு பிறகு அதுக்கு வரிசைப்படுத்துறது. இப்ப இதுல என்ன நான் பல தடவைகள் சொல்லிட்டேன். சரினே? 5 மார்க்ஸ்டா விளங்கிட்டானே? இதுக்கு ஒரு மார்க்ஸ் கட்டாயம்.
சரி பிள்ளைகள் பாருங்க, உதாரணமாக பாடசாலை ஏங்கிற பாக்ஸ் எடுப்போம். 27 சொன்னா 2 போட்டு இங்க 7 போறோம். 28 இங்க வரப்போகுது. சரினே, இந்த மாதிரி இதை குறிச்சிட்டு போறோம். அதே மாதிரி பாடசாலை பியில 29 தொடங்குது. 29 இங்க இது படுத்தா அதுக்கான இங்க இருந்து எழுதுறல விளங்க பிள்ளைகள், இவ்விடத்துல இருந்து தொடங்குறல எங்கட ஸ்டார்டிங் இவ்விடத்துல இது இதை வச்சுக்கொண்டு இங்கே பார்க்கும். அடுத்தது 23 இங்கே 3, 25 இங்கே 3. சரினே, அப்ப இந்த போர்ஷன் பாடசாலை பியை குறிச்சு காட்டும், இந்த போர்ஷன் பாடசாலை ஏ குறிச்சு காட்டும். ரெண்டையும் ஒரே பாடத்துல குறிக்கிற மெத்தட் தான் இது. சொல்ல வழங்க பிள்ளைகள். சரியா? சார் அதை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. விளங்கல? அதை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க சார். விளங்கல. எது விளங்கல? சார் கொஞ்சம் கடைசியா சொன்னது சார். பாடசாலை ஏங்கிற தரவுன்னு அறிக்கை மேலுக்கு இருக்கு. ரெண்டு பாடசாலையினுடைய இது சொல்லப்படுது. இயக்கமா பி எனும் இது பாடசாலை கற்பிக்கும் ஆசிரியர்ல வயது தரப்பட்டீங்க. ஏல என்ன அறிக்கை, பியில தந்திங்க. அவர் 2 பேரையும் சேர்த்து நாங்க தண்டிலை வரைபடம் வரையப்படும். இதை நாங்க தனியா ஒரு பக்கம் செய்யறோம், இங்கெல்லாம் செய்யறோம். சரினே, அப்படியே வழங்கும். இதுக்கு முதல்ல 2க்கும் இந்த இதை எடுத்துடணும். இங்க பி இந்த அட்டவணையும் அறிக்கை. சரியா? இப்ப சரியா, பாடசாலை ஏக்குரிய போடணும். இங்கே பாடசாலை பின்னு போட்டு அதுல வார தர 27 2 போட்டு இளைஞல போடுறது. 28 2 இஞ்சலைக்கு இந்த லைன்ல வரும். சரினே, அதுல ஏற்கனவே சொல்லப்பட்டு இப்படி எடுக்கணும்னு சொல்லப்பட்டு 20 இருந்து 29. சரினே, அதே மாதிரி பாடசாலை பின்னா இங்கெல்லாம் மார்க் பண்ணும். இங்கெல்லாம் அந்த புள்ளியை ஸ்டார்ட் பண்றோம், இடத்துல இருந்து புள்ளியை இங்க ஸ்டார்ட் பண்றோம். அது முதல் வழங்கும். பக்கத்துல இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு போறோம். அதே மாதிரி தான் இங்கெல்லாம் குறிச்சிட்டு போறோம். குறிச்சிட்டு போட்டு இதுல என்ன ஒன்று போல என்ன காட்டுப்படல, ஏறு வரிசைப்படுத்தினது காட்டுப்படல. சரியானே, அடுத்த நீங்க என்ன செய்யணும், இப்படி காட்டி போட்டு அடுத்ததாக ஏறு வரிசைப்படுத்தினது காட்டினேன். சரி, அதோட முடியுது. சரியா? சார் இந்த பரம்பலை விளக்க சொன்னா நாங்க இதா இடையமதல் கண்ட விளக்குறது. பரம்பலை காண்றது வந்துகிட்டு அது ஒரு விஷயம். இது வந்துகிட்டு முதல் இது சும்மா 2ஐயும் குறிச்சு காட்ட தண்டியிலே வரைக்கும். ஏற்கனவே அது கேள்வி எல்லாம் வந்துடும். இடை காண்றன்னு சொல்லப்பட்டு வந்திருக்கும். அது உங்களுக்கு அந்த பரம்பரை விளக்கு சொல்ற டைம்ல உங்களுக்கு அந்த கண்டிஷன் தெரியுதாங்கிறதா பாக்குறேன். கண்டிஷன் தெரியணும். இப்ப பரம்பரை விளக்குன்னு சொன்னா அந்த இடையம் ஆகாரம் 3 பெருமானத்தையும் வச்சு கொண்டு பார்க்கலாம், அல்லது இடையும் ஆகாரம் தெரிஞ்சாலும் பார்க்கலாம். அதை வச்சு இது பெருசுன்னு சொன்னா டக்கு அதை எழுதி காட்டிப்பட்டு அதுக்கு வரைவை காட்டிப்பட்டு இடையும் ஆகாரம் இந்த 3ஐயும் காட்டும். சரினே, formula எழுதினா x பார் சமன் a சக சிக்மா f சிக்மா f h u சமன் d கீழ் h d சமன் x ஆய a உத்தேச இடை a உத்தேச h ஏ தரையா a சக சிக்மா fu கீழே சிக்மா f தர h. u என்னன்னா d கீழ் h, d கீழ் h, d சமன் x ஆய a. ஏன்னு சொன்னா என்னண்டா உத்தேச இடை. h வந்துட்டு பொது பெருமானம் வரும், சிலருக்கு வகுப்பின் பருமன் வரும், ஒவ்வொரு இதை பொறுத்து வரும்.
இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இது என்னன்னு சொன்னா இப்ப நாங்க 2 விஷயம் பார்க்க போறோம். நாங்க சார் ஏற்கனவே எக்ஸ் என்ன சார்? எக்ஸுங்கிறது வந்து நமக்கு தெரியும் தானே, தரவு. அது தரவு வரும் இல்லாட்டி நடுப்பெருமா. எக்ஸ்ன்னு இல்ல சொல்லப்படுறது சார் அதாவது எக்ஸ் தனிப்பெரும் எக்ஸ் சார் எக்ஸ்டர்னல் கடைசியா இருக்கிறது கடைசியா. பொதுப்பெருமானம், பொதுப்பெருமானம் அல்லது வகுப்பின் பருமன். சார் ஏ என்ன சார் 2 இது வந்துட்டு உத்தேச இடை, உத்தேச இடை. இது என்னடா சொன்னடா, எப்படி நான் சொல்லுவாங்க, நீங்க தரப்பட்ட தரவுல எதுனான உத்தேச இடைன்ற ஒன்று எடுக்கிறேன். இதை நம்ம இதான் விட எடுத்து போக்கல இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னு சொன்னா சரியானபடியே தன்னாலே அந்த ஃபார்முலா கம்ப்யூட்டர் மாதிரி தான் எடுக்க. உத்தேச இடையை பயன்படுத்தி உண்மை இடை காணல். இதுதான் அதுல உள்ள விஷயம். உத்தேச இடை ஒரு விடையை எடுத்து போக்கல ஆட்டோமேட்டிக்காக சரியான விடைய இந்த ஃபார்முலா தான். ஆனா எந்த விடையும் எடுக்கலாம். ஆனா அது பொதுவாக நடுவில் இருக்கிற விடையை எடுக்க என்ற கால்குலேஷன் கொஞ்சம் இந்த முறை வந்துட்டு மிகவும் இலகுவான முறை. கால்குலேஷன் மிச்சம் ஈஸி. கால்குலேட்டர் தேவை சரியானே. அதுக்கு இன்னொரு ஈஸி மெத்தட் என்னோட சொல்லுவாங்க சரியானே. அவை இந்த மெத்தட்டும் தெரிஞ்சு ஏசாக சிக்மா எஃப் யூ சிக்மா எஃப் தர ஹெச் யூ1 யூ சமன் டி இங்கிலீஷ் டி சமன் எக்ஸ்ஐ ஏ வந்துட்டு உத்தேச இடை ஏ பொதுப்பெருமானம் அல்லது வகுப்பின் பருமன். அடுத்ததுல எங்க போட்டுருங்க நியம விலக முறை 2. ஃபார்முலா கொஞ்சம் கஷ்டப்பட்டு மற்றும்படி இந்த மெத்தட் வந்துகிட்டு மிகவும் இலகுவான method. அதே விஷயம் நம்ம ஏற்கனவே எழுதின அதே எல்லாம் உண்டுதான். ஹெச் வந்துகிட்டு இதுல இங்க சிக்மா எஃப் யூ வர்க்கம், இது சிக்மா தான் என்னடா பிரச்சனை, இது வந்து சமேஷன் எஃப் யூ வர்க்கத்திங்கள் சிக்மா எஃப், இது வந்துகிட்டு சிக்மா எஃப் யூ முழுவதனுடைய வர்க்கத்திங்கள் சிக்மா எஃப் முழுவதனுடைய வர்க்கம் சரியானே. இந்த மாதிரி இந்த ஃபார்முலா கொஞ்சம் கஷ்டம். இந்த ஃபார்முலாவை எழுதி பழகி கொண்டு சரியானே. நீங்க கேள்வி செய்யற டைம்ல இந்த முறையை பயன்படுத்துறீங்கன்னா இதுக்கு நீங்க இந்த கேள்விகள்ல வார டைம்ல இந்த அதாவது இடை தேவைப்பட்டா அதே ஃபார்முலாவை பயன்படுத்தும். அப்ப அல்லையே இல்லாட்டி இப்ப இடை தேவைப்பட்டா நீங்க என்ன செய்வீங்க, சிக்மா எஃப்எக்ஸை காணுவீங்க. அப்படி அது வேலை கூட அது தேவை. இதுல அந்த இடைக்குரிய எல்லாம் இந்த ஃபார்முலாக்குள்ளே வந்துடும் சரியானே. அதே இதுல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் காணக்கூடியதாக இருக்கு. சார் அந்த எச்சுக்கு முதல்ல இருக்கிற என்ன சார்? இதா ஓ அதுக்கு முன்ன இருக்கிறது சமன் வர்க்கமூலம். அது இல்ல சார் முன்னுக்கு இங்க இல்ல முன் அது நியம விலகலுக்கான குறியீடு. இது வந்துட்டு 6 மாதிரி இப்படி போகும். எழுதுற இப்படிதான் கொஞ்சம் இதுவும் சிக்மா நாங்க கொஞ்சம் 6 மாதிரி இப்படி எழுதுறதுல இது கொஞ்சம் இப்படி கழிச்சு கிடைக்கும். சரி சார் ஓகே. எச்ச முன்னுக்கு போடும். எழுதுங்க நியம விலகல் சமன்கள் தலையங்கம் போட்டுட்டாங்க. மாறத்திரண்டு வந்துச்சுன்னா என்ன வரப்போதும் தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. மாறத்திறன் எழுதிட்டீங்களா? ஓம் சார். இப்ப மாறத்திரண்டு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்துற எப்படி வரப்போதும் வர்க்கிக்கும். ஹெச் வர்க்கம் இங்க வரும், இது அவ்வளவு வர்க்கமிலும் இல்லாம வரும். இது சிக்மா வர்க்கம் மாறத்திறன் விளைக்குங்க. மாறத்திறன் சிக்மா வர்க்கம் சமன் இந்த மாதிரி வரப்போகுது ஃபார்முலா. சரி கதைக்கிற கிளியரா விளங்கல கிளியரா விளங்கட்டி ஒன்றும் செய்யலாம். கொஞ்சம் பொறுத்தான் செய்யணும். அதான் அப்படியா இதில் வச்சுதான் ஏற்கனவே அதுக்கு உதாரணமா அதில் இருக்கி நான் கூட்டத்திலே உங்களுக்கு விளங்க மாட்டேங்கிறதுலாம் வெயிட் போட்டுக்கு வாரினேன். இதுக்கு முதல் சொன்னது மட்டும் இருக்கா சொல்றீங்க? அதாவது முந்தி சொன்னது வந்துகிட்டு
நியம விலகலுக்கும் மாறத்திறனுக்கு இடையில ஒரு தொடர் கொண்டிருக்கு. நாங்க பார்த்துட்டு ஏற்கனவே பார்த்துட்டு மாறத்திறன் சம நியம விலகலினுடைய வர்க்கம். சரினே, நியம விலகலினுடைய வர்க்கம். இப்ப நியம விலகலுக்கு ஃபார்முலா எங்களுக்கு தெரியும், h இன்டு இவ்வளவுடைய வர்க்கமும். அப்ப நான் இதை வர்க்கிச்சா என்ன வரப்போ h வர்க்கம் வரும், இதுக்கு வர்க்கம் வர அதை என்ன சிக்மா வர்க்கம் வரும். இது வந்து என்ன மாறத்திறன் தலையங்கம் போட்டு மாறத்திறன் எழுத்து பிழைச்சாலும் பிரச்சனை இல்லை. சரியா, உதாரணம் பார்ப்போம். சரியா, ஓம் சார். ஒரே இதுல எல்லாம் செய்யலாம். அந்த இடை காணலாம், நியம விலகல் காணலாம். இப்ப பார்க்க போறோம். நாங்க வந்துகிட்டு உதாரணமாக ப்ராஃபிட் 0ல இருந்து 100, 100ல இருந்து 200, 200ல இருந்து 300, 300ல இருந்து 400, 400ல இருந்து 500, 500ல இருந்து 600, 600ல இருந்து 700. சரினே, இப்ப ப்ராஃபிட் வந்து தெரியும், இது ஒரு வகுப்பா இடை. சரினே, அடுத்தது கொஞ்சம் நெருக்கமாக நம்பர் ஆஃப் ஷாப்ஸ். நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் என்னுடைய ஃப்ரீக்வன்சி 2, 3, 5, 8, 10, 3, 1. சரினே, ஒரே டேபிள்ல எல்லாம் செய்யணும், வடிவா விளங்கணும் பிள்ளைங்க. இது வந்து சரியானே, நம்ம ஏற்கனவே வந்தா நாங்க என்ன செய்யணும், நடுப்புறமானத்தை எடுக்கணும். சரியானே, நடுப்புறமானம். இந்த என்ன பிரச்சனை, நீங்க கொஞ்சம் எழுதுறது நல்லா இப்படி எல்லாம் அந்த ஒரு இடம் எடுக்கும். இந்த கணக்கு என்ன நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பிறப்பீங்க. சரியானே, அப்ப மிட் பாயிண்ட் நடுப்புறமானம் எக்ஸ். இது நான் கொஞ்சம் நீங்க நடுப்புறமானது நான் நெக்ஸ்ட் படுத்தல இடங்கன்னா இது வந்து கொடுத்த போட்டு ஏன் பண்ணு போட்டு உங்களை கொப்பில வெயிட் போடலாம், வெயிட் போட போறதுக்கு இடம் இல்லாத நான் இப்படி போட்டேன். சரியானே, இப்போ இது 50, 150, 250, 350, 450, 550, 650 ரெண்டையும் கூடி 2 பிரிச்சு நடுப்புறமானம் போட்டிருக்கு. சரியா பிள்ளை? சரியானே, நீங்க இந்த நடுப்பொறுப்பானத்துல எதுனால ஒன்று நீங்க விடையா எடுக்கலாம், இதையும் எடுக்கலாம். எடுத்தாலும் இந்த நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிக்காங்க. ஏன்னா நாங்க அங்கே நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. சரி, D7X எப்படி காண்ற 50ல இருந்து 350, 150ல இருந்து 350, 250ல இருந்து 350, 350ல இருந்து 350, 450ல இருந்து 350, 550ல இருந்து 350, 650ல இருந்து 350.
சரியா பிள்ளைகள்? சரியா? ஆம் சார். நான் என்ன செய்யறேன், இதுகளை அவளை அழிச்சு விடுறேன். அழிச்சு விடு, நேரடி அந்த விடையை மட்டும் விடு. சரி, இப்ப இந்த விடையை மட்டும் எழுது. 300 300 சைபர் 100 200 விட மட்டுமே. சரி, வடிவா விளங்கணும். என்னன்னு சொன்னா இதை நல்லா கிளியரா விளங்கி வச்சுங்க பிள்ளைங்க. இதுல இருந்து கழிச்சா என்ன வருது பிள்ளைங்க? இதுல இருந்து கழிச்சா 100. சரி, இதுல இருந்து கழிச்சா இந்த 100, இந்த அல்லது வகுப்பினுடைய பருமன். இதுல இருந்தே கழிச்சு பார்க்க. சரி, வகுப்பினுடைய பருமன் இது ரெண்டும் ஒன்றாதான் வரும். வகுப்பு இந்த நடுப்பெருமானம் இதுல இருந்து கழிக்கிற ரெண்டும் ஒன்றா வரும். சரி, அந்த பெருமானத்தை நாங்க பொது பெருமானம் இல்லாட்டி வகுப்பின் பருமன் எடுக்கலாம். இது எல்லாத்தையும் இப்ப இந்த பெருமானம் அவ்வளவையும் 2 பிரிக்கலாம், 5 பிரிக்கலாம், 10 பிரிக்கலாம், 20 பிரிக்கலாம், 50 பிரிக்கலாம், 100 பிரிக்கலாம். அதிகூடிய அதாவது இப்படி எடுத்தா இவ்வளவையும் பிரிக்கக்கூடிய பெருமானம் எடுத்தா இதனுடைய அதிகூடிய பெருமானம் அல்லது வகுப்பின் பருமன். இதுல இருந்து பார்க்கலாம், இதுல இருந்து பார்க்கலாம். சரி, அப்ப எக்ஸாமன் என்ன பிள்ளைகள்? 100. எக்ஸாமன் என்ன? 100. சரினே, அப்ப நான் வரை பாருங்க. யூ சமன் டி இன் கீழ் 100. சரினே, அப்ப நீங்க எழுதுங்க கீழுக்கு எக்ஸாமன் 100. எக்ஸாமன் 100 நிலைக்கணும். அப்புறம் டி ரிலெக்ஸ், அதுதான் ஃபார்முலா. யூ வந்துட்டு என்ன பிள்ளைகளுடைய வழங்கணும்? எக்ஸாமன் 100 நிலைக்கணுங்க. அதே டைம்ல ஏசாமன் ஏற்கனவே தெரியும் 350. அதே நிலைக்கணும். எழுதிருக்கும். இப்ப இங்க பாருங்க, யூ சமன் டி ரிலெக்ஸ் எச்எச்ல 100. அப்ப நாங்க என்ன செய்யணும்டா, டீட பெருமானம் நினைக்கும். இதால இவ்வளவையும் பிரிக்கணும். சயம் 100 100 எடுத்துனே லேசா வரும். சயம் 1, இது சய 2, சய 1, சைபர் 1 2 3 ஈஸியா போய் சொல்றவனா? சரியா பிள்ளைகள்? இப்ப எங்களுக்கு விளங்கல. எச்சுக்கு 100 வந்தது. எச்சுக்கு 100 வந்தது. அதான் நான் உங்களுக்கு தொகுதிகளாக்கப்பட்டதுக்கு நான் சொன்னேன் ஏற்கனவே. இது சய இது அல்ல இது சய இது வகுப்பினுடைய பருமன், இது சய இது அல்லது இதையில இதை கழிச்சாலும் அது அல்லது இவ்வளவே பிரிபடக்கூடிய அதிகூடிய பெருமான் பல முறையில பார்க்கலாம். இது அவ்வளவையும் பிரிபடக்கூடிய பெருமானம் தான் வகுப்பினுடைய பருமனரி. சரினே, அப்ப இந்த 100 வரப்போகுது. சரினே, 100 எடுத்தா சய 300 100 பிரிச்சா சய 3 சய 2. அப்ப 2 எழுதி போட்டு மலமளம் உண்டு அப்படியே எழுது. மற்றது குயிக் எழுதலாம். சய 3 சய 2 சய 1 சைபர் 1 2 3. சரினே, இப்ப கேள்வியில் எங்களுக்கு தேவையான விஷயத்தை பாருங்க. FU தேவைப்படும். அப்ப நாங்க என்ன செய்வோம்? F நெருக்கி U நெருக்கி இது ரெண்டையும் பெருக்கும். இது வரப்போகுது சய 6, இங்க சய 6, இங்க சய 5, இதை பெருக்கினா சைபர் 10 1 பெருக்கினா 10 6 இங்க 3. போர்ட் கொஞ்சம் தெரிய மாட்டா, என்னண்டா சிக்னல் வீக் ஆகுது. இன்னும் கிளியரா இல்லையா? நாம என்ன செய்யணும்? எஃப்ஐயும் யூஐயும் பெருக்கி போடணும். பெருக்கி போட்டு இந்த சயப்பெருமானங்களை கூட்டி இங்க சய 12 5 சய 17. இது சகப்பெருமானத்தை கூட்டினா எத்தனை வரப்போகுது? 19. அப்படியே வழங்கும். சயப்பெருமானத்தை கூட்டினா சய 17 12 5 17. இது 10 6 16 19. இப்ப பாருங்க, இதை கூட்டுறது வந்துகிட்டு என்ன வரப்போகுது? அப்படியே வழங்கணும் பிள்ளைகள். இதை எஃப்யூ கூட்டினா என்ன வரும்? எங்களுக்கு கூட்டுத்துவ எஃப்யூ கூட்டி வர்றது என்ன? 2. எஃப்யூ கூட்டி பாருது
சிக்மா FU 19 சய 17 வார விட 2 FU கூட்டி வாரு சிக்மா FU சரினே அந்த விட 2 கிடைக்கப்படும் சரினே அவளையும் எழுதிக்கணும் சார் அந்த லைட் இந்த அடிக்கிறது அந்த இலக்கம் 6 தானே சார்? சொல்லுங்க 6 தானே உங்களுக்கு இருக்கிறது எது லைட் வெளிச்சம் சய 6 ஓ சய 6 சய 2 6 தர சய 3 சய 6 சய 2 5 தர 1 5 ஆறு 8 தர மூணு 0 0 10 தர 1 10 3 தர 2 6 1 தர 3 3 அப்படா 16 3 19 12 12 மணி 17 சய 17 இங்க சகபுரமான 19 வருது ரெண்டையும் கூட்டின வார விட FU 2 சரியானே சரியா பிள்ளை சார் அந்த 19 கீழே அந்த லைட் வெளிச்சம் மறைஞ்சிருக்கு அது அவருக்கு 6 தானே சார்? லைட் 19 கீழே வரதா 19 இவ்வளவையும் கூட்டி 10 6 3 கூட்டி வருது ஓகே ஓகே 6 கீழே 3 இது பெருக்கி வரது இல்லை இந்த வீடுதன் தர இந்த பெருமான் 1 தர 3 3 ஓகே சரியா ஓம் சார் சரி சரியானே இப்ப சரியானே அப்படியே வழங்கணும் இப்ப பாருங்க இப்ப நான் இங்க இருக்கிற தாளிச்சுடுறேன் உங்களுக்கு இடங்குன்னா இதே டைம்ல சிக்மா எஃப் இவ்வளவு வருது இப்ப 2 தான் தேவைங்க சிக்மா எஃப் 5 10 18 28 31 32 சிக்மா எஃப் சமன் 32 இப்ப ஃபார்முலா எழுதுறோம் எக்ஸ் பார் சமன் எக்ஸ் பார் சமன் சரி வட்டிவா விளங்குங்க ஏ சக சரி சிக்மா FU கீழே சிக்மா எஃப் தர எக்ஸ் இதான் ஃபார்முலா கிடைக்கக்கூடிய ஃபார்முலா இப்ப உத்தேச எங்களுக்கு தெரியும் 350 சக சிக்மா FU தெரியும் 2 சிக்மா எஃப் 32 தர H வந்து தெரியும் என்ன 100 இப்ப 350 சக 200 கீழ் 32 இதை சுருக்கி வந்தா இதான் எங்களுக்கு விடையா கிடைக்கும் விடை கிடைக்கும் ஓ அது பிரச்சனை நீங்க சரியானே சரியா அப்படி அந்த விட வருது எல்லாருக்கும் ஓம் சார் சரியா முடிச்சிட்டீங்களா மத்தாக்கள் இல்ல சார் கொஞ்சம் இல்லைங்க சார் அப்ப நம்ம ஏன் சிக்மா FU கண்டன் வழியா வழங்கணும் இந்த ஃபார்முலால சிக்மா FU ஒன்று அதான் நான் F into U கண்டன் சிக்மா உத்தேச இடையே எடுக்க நாம ஓட்ட சிக்மா F தெரியும் அப்ப நம்ம இவ்வளவு வேலையும் யூஐயும் கண்டத்தால காண்றோம் என்னதுக்குன்னா FUங்கிறது ஒன்று தேவைப்படுது அப்படி என்னத்துக்கு நம்ம அந்த ஃபார்முலாக்கு தான் ஏற்ற மாதிரி தான் பாரம் போட முடியல ஃபார்முலா படமாக்கி வச்சுக்கணும் இந்த ஃபார்முலா மிச்சம் ஈஸி என்றால் நியம விலகல் காண்றது மிச்சம் ஈஸியா இருக்கு இலகுவாக விடவர் மற்ற முறையில போனீங்கன்னா கடும் கஷ்டம் அது அவே பெட்டா வந்துக்கிட்டு நீங்க வந்துக்கிட்டு நியம விலகல் அதுகளுக்கு இருக்கிற கேள்விகள் அந்த இதில் வாரதெல்லாம் வந்துக்கிட்டு இந்த இதுக்கு பேசிடும் பிரிச்சவங்க என்ன விட வருது சார் எந்த விடையும் பிரிச்சவங்க சொல்லுங்களேன் என்ன விட 356.25 ஓகே சரியானே இப்ப
நான் அந்த ஃபார்முலாவையும் எழுதி இந்த இதை செய்யறதுக்கு இடம் காணும் இதுல. நான் அந்த என்னென்ன தேவைப்படுதுங்கிறத வழியா பாருங்க. இந்த ஃபார்முலா டக்குன்னு கொஞ்சம் ஃப்ரீக்கா பாருங்க. அதாவது சிக்மாக்குள்ள மட்டும் பாருங்க. எஃப் யூ வர்க்கம் சிக்மா எஃப் இது தேவைப்படும். சிக்மா எஃப் யூ முழுவனுடைய வர்க்கம் கீழே சிக்மா எஃப் இவ்வளவுடைய வர்க்கம். சரியா பிள்ளைங்க? முடியா வழங்க. அடுத்த நியம விலைகளுக்கு இவ்வளவுடைய வர்க்கம் மூலம் ஹெச் ஜிமுனுக்கு வரும் ஹெச். சரியா பிள்ளைங்க? இப்ப நாம காணலாம் இது சிக்மா எஃப் தெரியும். சிக்மா எஃப் வர்க்கம் தெரியும். இப்ப சிக்மா எஃப் யூ தெரியும் நமக்கு அதை வர்க்கிச்சாச்சு. இப்ப தேவைப்படுது பாருங்க ஒன்றே உண்டு எஃப் இன்டு யூ வர்க்கம் ஒன்று தேவைப்பட போகுது. எஃப் இன்டு யூ வர்க்கம் அப்படியே வழங்கணும். சிக்மா எஃப் தெரியும், இங்கே சிக்மா எஃப் எஃப் யூ தெரியும். நம்ம கண்டிருக்கோம் இங்க காண முடியாது எஃப் யூ வர்க்கம். சரியானே? அப்ப எஃப் யூ வர்க்கம் நம்ம காணோம். சரியானே? வடிவா பாரு, நான் இடமில்லாதல இங்க எழுது. பட் நம்ம எஃப் யூ வர்க்கம் நம்ம காண வேண்டி வாரத்தால என்ன எழுது? முதல்ல என்னத்தை காணணும் வடிவப்பா பாருங்க. முதலாவது நீங்க அங்கால எழுது, நான் இது இடமில்லாதல இங்க எழுது. சரியானே? யூ வர்க்கம் முதல் காணணும். என்ன காணணும்? யூ வர்க்கம் காணும். சரியானே? யூ வர்க்கத்தை கண்டா இருப்பது சயமூனின் வர்க்கம் 9. சயமூனின் வர்க்கம் சரியா பிள்ளைகள்? இப்ப நம்ம காணணும் வந்து என்ன? யூ வர்க்கம் காண முடியும். எவ்வளவு என்ன காணணும்? யூ வர்க்கம். யூ வர்க்கம் என்ன முடிய தெரியும்? யூ நமக்கு தெரியும் சயமூன். சயமூனின் வர்க்கம் 9, சய 2 4, ஒன்றின் வர்க்கம் 1, பூஜ்ஜியத்தின் வர்க்கம் 0, ஒன்றின் வர்க்கம் 1, 2 வர்க்கம் 4, 3 வர்க்கம் 9. சரினே? ஒடியா பண்ணுறோம். நம்ம சிக்மா எஃப் யூ தெரியும், யூ வர்க்கம் தெரியும். சரினே? அடுத்தது நம்ம காணணும் எஃப் யூ வர்க். எஃப் யூ வர்க் யூ வர்க்கம் தெரியும், எஃப் தெரியும், நம்பர் ஆஃப் ஷாப்ஸ். சரி, ஒடியா வழங்க முடியாது. யூ வர்க்கம் தெரியும், நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் தெரியும். அப்படி என்ன இருப்பது? 9 2 18, 4 3 13, 1 5 5, 0 8 0, 1 10 10, 4 3 12, 9 2 9. சரி, இப்ப போல கூட்டினோம்டா எங்களுக்கு கிடைக்க போறது சிக்மா எஃப் யூ வர்க்கம். சரியானே? சரி, ஒழுங்கா என்ன வருது பாருங்க. யூ வர்க்கத்தை காணணும், சிக்மா எஃப் யூ வர்க்கத்தையும் காணும். ரெண்டையும் கண்டிங்க. இந்த லைட் மறைக்குது சார். என்ன செஞ்சீங்கன்னு வழங்கி இது இது 4 12, 9 2 9, 4 12. மேல 18க்கு கீழே 13 போட்டிருக்கீங்க. சரி சரி நான் பிள்ளரிக்கா 9 2 18, 4 12, 1 5 5, 0 8 0, 1 10 10, 4 12, 9 2 9, 30 40 62 வருது. 62 66 சார். 66. சரியா பிள்ளைங்க? சரியா? கொஞ்சம் முகம் ஆடுங்க.
சரியா பிள்ளையே? ஓம் சார். சரியா? மற்றாக்களுக்கு சரியா? ஓம் சார். சரி. இப்ப நாங்க இடம் இல்லாதால ஏற்கனவே இந்த கால்குலேஷன் இதுக்குள்ள கொஞ்சம் போறேன். சரியா? அப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க. நியம விலகல் சமன். நியம விலகல் சமன் சிக்மா. இதுல ஃபார்முலா வந்துருக்கு h இன்டு சரி நியம விலகல் சிக்மா h இன்டு சிக்மா எஃப் யூ வர்க்கத்திற்கு சிக்மா எஃப் சய சிக்மா எஃப் யூ முழுவதனுடைய வர்க்கம். இது கொஞ்சம் ஃபார்முலா கொஞ்சம் கஷ்டம் பிள்ளைகள். ஃபார்முலா கொஞ்சம் சித்தியா நல்லா விளங்கி பாடம் வைக்கணும். இதுதான் அந்த ஃபார்முலா. ஃபார்முலா கொஞ்சம் கஷ்டம். சரி படியா விளங்கணும். h சிக்மா எஃப் யூ வர்க்கமா கீழ் சிக்மா எஃப். இங்க வந்துட்டு சிக்மா எஃப் யூ முழுவதனுடைய வர்க்கம். சில யோசிப்பீங்க சிக்மா மட்டும் எஃப்ஐயும் மட்டும் அப்படிலாம் மட்டும் இல்லை. சரியானே? சொல்லணும்டா. சரியானே? அப்ப நாங்க என்ன பெறுறீங்க? சமன் போட்டு சிக்மா போட்டிருக்கீங்க, அது என்ன? இது வந்து நியம விலகல் சிக்மான்னு குறிக்கிறது. நியம விலகல் சமன் சிக்மா, அது சமன் இது. அது போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடாட்டி குறியீடு தெரிஞ்சு எங்களுக்கு தெரியுமா? ஹெச் வந்துகிட்டு 100, q வர்க்கம் வந்துட்டு 66, சிக்மா எஃப் வந்துட்டு 32. இங்க வந்துட்டு சிக்மா எஃப் யூ வந்துட்டு என்ன வரப்போகுது? 2 வர்க்கம். சிக்மா எஃப் தெரியும் வந்துட்டு என்ன? 32. இதனுடைய வர்க்கம் h வந்து தெரியும் 100, சிக்மா எஃப் யூ வர்க்கம் நாம் நினைக்க 66. சரியா பிள்ளை? நினைக்க 66. சிக்மா எஃப் 32 தானே? சரியா? அடுத்தது சிக்மா எஃப் யூ அது என்ன 100 இங்க இருக்கு 2 இடத்து வருது. அப்புறம் 2 வர்க்கம். திருப்பி சிக்மா எஃப் முழுவதனுடைய வர்க்கம் அது 32 வர்க்கம். இதுக்கப்புறம் நம்ம கால்குலேட்டரை பயன்படுத்தி நீங்க கால்குலேட்டர் எக்ஸாம்பிள் கால்குலேட்டர் கொண்டு வரலாம். சரியா பிள்ளையே? இதுக்கு பிறகு சுருக்கி எடுக்கிறது அது உங்களுக்குள்ள வேலை. சரியானே? அதை நீங்க இதை 66 32 பிரிச்சு போட்டு 2 வர்க்கம் 4 32 வர்க்கத்தை கண்ணோட பிரிச்சு போட்டு இந்த கழிச்சு போட்டு வர்க்க மூலம் படுத்திக்கன்னு அதை 100 பிடிக்கிறேன் எங்களுக்கு கூட வேலை. சரியானே? அது உங்களுக்குள்ள வேலை. சரியா பிள்ளையே? இதை நீங்க திருப்பி செய்து பார்க்கணும். என்னன்னா நீங்க இப்ப இன்டர்னல் பிள்ளைகள்னா இதுலயே ஃபுல்லா 100க்கு 100 இருக்கிற பிள்ளைகள் என்னென்னவும் படிச்சு கிளியராக செய்யும். நீங்க வந்துகிட்ட அந்த டச்ல நீங்க திருப்பி செய்யாம விட்டீங்கன்னா செய்து பார்க்காட்டி இந்த கேள்வி வந்தா நீங்க செய்ய. சரியானே? ஒரு கேள்வியை வழங்கல ஆன்சர் 400 வருமா சார்? ஆன்சர் என்னன்னு தெரியா? என்னடா நான் சும்மா எழுதின கேள்வி இதெல்லாம் எப்படி செய்யறேன்னு தெரிஞ்சாச்சு. ஆன்சர் என்ன பிள்ளைகள் மற்ற தெரிஞ்சா சொல்லுங்க. 135.6 135.6 143.47 143.47
சரியா பிள்ளைகள்? ஆம் சார். சரியானே? அப்ப அடுத்தது இதுல இருந்து விட காண வேண்டிய அடுத்து என்னன்னு சொன்னா, மாறல் குணகம் சமன் நியம விலகல்கள் கூட்டலிடை தர நூல். அதை காணும். மாறல் குணகங்கள் இதை வச்சுக்கொண்டு ரெண்டு தான் தேவைப்படும். மாறல் குணகம் கிளை கொள்ளுங்க. மாறல் குணகம் சமன் மாறல் குணகம் சமன் நியம விலகல். நியம விலகல் கீழே எக்ஸ் பார் பெற நூல். விடவன் சரியானே? இதில் விட தெரியும், இதில் விட தெரியும், இதில் விடையே காணும். மாறல் குணகம் கேட்டீங்கன்னா காண தெரியணும் முடிவாக. அப்ப நீங்க வந்துக்கிட்டு இப்ப நியம விலகல் நேரடியாக கேட்க மாட்டாங்க, இடையே காண்ற நேரடியாக கேட்க மாட்டாங்க. மாறல் குணகத்தை காண நிகழ்ச்சி. இப்ப உங்களுக்கு தெரியணும் என்னென்ன காண வேண்டும் என்று வடிவம் வழங்கணும். சார் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த தலைப்பை கொஞ்சம் சொல்லுங்க சார். மாறல் குணகம் சமன் நியம விலகல். இது வந்துட்டு நியம விலகலின் கீழ் கூட்டல் இடை இல்லாட்டி இடை. நியம விலகலின் கூட்டல் இடை இடை தர நூல். நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுல வந்துகிட்டு இந்த ஃபார்ம்ல நீங்க போன கிளாஸ் படிச்சதை படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா போன கிளாஸ்ல நாங்க ஏற்கனவே இந்த தலைப்பெல்லாம் பார்த்து இந்த உதாரணங்கள் எல்லாம் பார்த்து நாங்க முடிச்சுட்டு தான் போனாங்க. போன கிளாஸ் அதுக்கு முந்தைய கிளாஸ்ல எல்லாம் பார்த்துருந்தாங்க. அவன் நீங்க அதான் நான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு தரேன்னா நீங்க அதை பார்த்து கிளியர் ஆக்கி கொள்ளுங்க. இல்லாட்டி முதல்ல நான் ஒரு 2 நாளில் படிச்சு முடிச்சுப்போம். நீங்க படிக்காம வந்தீங்கன்னா இந்த கேள்வி எல்லாம் கேட்க வேண்டியது. படிச்சு அவடத்தையும் முதல்ல என்ன செய்யுங்க பிள்ளைகள், படிக்கிற டைம்ல இந்த ஃபார்முலாக்களை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அதான் முக்கியம். ஒவ்வொன்று வார விஷயங்கள் ஃபார்முலாவில் தொகுத்து எடுத்து பாடமாக்கி எடுத்துக்கிட்டா சரி. ஃபார்முலாவில் பாடமாக்கி எடுங்க ஒரு வழியில். பார்த்தா நியம விலகலுக்கு முந்தைய ஒரு ஃபார்முலா பார்த்தா புற ஒரு ஃபார்முலா, மெத்தட் 1 மெத்தட் 2. இடைக்கு முதல்ல ஒரு ஃபார்முலா பார்த்தா புற ஒரு ஃபார்முலா. சரியானே? அப்படியே வழங்கணும். சரியா பிள்ளையே? பயன்படுத்தி மாறல் குணகத்தை கண்டு கொள்ளலாம். இந்த கேள்வி எழுதி கொள்ளுங்க, செஞ்சு கொள்ளுங்க. மாறல் குணகம் வீதத்துல தானே வரும் சார். விகிதம் இல்லாமலும் கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. விகிதத்துல கொடுத்தா 100 அளவு இருக்கும். விகிதம் இல்லாமலும் கொடுக்கலாம். தொகுதிகள் ஆக்கப்படாது. எழுதிக்கொள்ளுங்க. புள்ளிகள் எழுதிக்கொள்ளுங்க. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. 80 மட்டும் எழுதிக்கும் புள்ளிகள். புள்ளிகள் 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. சரி. மாணவர்களின் எண்ணிக்கை அதான் மீட்டர். 2, 3, 5, 9, 14, 7, 2, 1. திருப்பி சொல்ல பார்த்துக்கொள்ளுங்க. ஆரம்பத்தில் முதலாவது 2, 3, 5, 9, 14, 7, 2, 1. சரியானே? இங்க தொகுதிகளாக்கப்படாது. 2 கடையில வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க. 2 கடையில இருக்கிற வித்தியாசம் என்ன? என்ன வித்தியாசம்? அங்க நடுப்பெருமானம் கண்டோம். நடுப்பெருமானத்தை வச்சு கொண்டுதான் நாங்க போனோம். என்ன ஒரு தனிப்பெருமானம் ஒன்று தெரியாது. இங்க இந்த பெருமானம் பெருமானமாக எங்களுக்கு தெரியும். அப்படி இதுதான் நமக்கு எக்ஸ். இதை எடுத்து பழமையா செய்து போற மாதிரி போனீங்கன்னா சரி. நடுப்பெருமானம் எல்லாம் காண வேண்டிய அவசியம் இல்லைங்க. எக்ஸ் தெரியும், எஃப் தெரியும். அங்கெல்லாம் அப்படி போனீங்கன்னா சரி. உத்தேச கிடையாது. இதுல இருந்து எது நான் ஒன்று எடுத்துட்டு நீங்க போகும். இந்த மெத்தட்ல அப்படிதான் சரி. எது நான் ஒன்று இதுல இருக்கிறத உத்தேச கிடையாது எடுத்துட்டு போற டைம்ல இப்ப 40 எடுங்க. எல்லாரும் 40 எடுங்க. அப்படியே அதான் அப்பா நீங்க அப்படியே செக் பண்ணலாம். எல்லாரும் நீங்க உத்தேச கிடை சமன், உத்தேச கிடை ஏ சமன்
40 வெளிக்கொண்டு உத்தேச விடை A சமன் 40. அது அப்ப உங்களுக்கு சொல்லுங்க பாப்பா, H என்ன வரும் சொல்லுங்க. H என்ன வரும்? 10. இதுகளை பிரிக்கக்கூடிய மாதிரி 10ங்கிறது வரும். எல்லாத்தையும் பிரிக்க அப்புறம் அதுக்காக தான் நான் அதுல வகுப்பின் பருமன் போட்டிருக்கேன். இதை பொறுத்தவரையில என்ன இதை பொதுவா பிரிக்கக்கூடியது. சரியானே, தொழிலாளர்களை படக்கூடியதுக்கு பொறிக்கலாம். என்ன இருப்போம் இது? இப்ப நாம டி எடுத்தோம்னா என்ன இருப்பது? அப்ப நான் 10 இப்ப 40 எடுத்தோம்னா 10 சை 40 சை 30 சை 20 சை 10 சை 10 20 30 40 வரும். அது எல்லாத்தையும் பிரிக்கக்கூடியது என்ன வரப்போகுது? H வந்து 10 வரும். சரியானே, அந்த எடுத்து செய்து கொள்ளுங்க பிள்ளைகள். சரி, அந்த பிள்ளை வந்துட்டு இதை செய்து அதையும் சேர்த்து நீங்க குரூப்ல போட்டுக்கொள்ளுங்க. நாளைக்கு நாங்க மற்ற நீங்க படிச்சதுல உள்ள கட்டாயம் என்னண்டா, இப்ப நாங்க என்னன்னா தண்டிலை வரைபடம் பார்த்துட்டோம். தண்டிலை வரைபடத்தில் அங்கே பார்க்க வேண்டியது இந்த பாக்ஸ் வரைபடம், இந்த பெட்டி விசை வரைபடம் தான் நாங்க விளக்க வேண்டியிருக்கும். மற்றது வந்து தண்டிலை வரைபடத்தை நான் மேல பார்த்து போவேன். கொஞ்சம் அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் விளங்கப்படுத்தி போட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம். நிகழ்தாவை நாங்க பார்த்ததா? இல்ல. அதுக்கு அடுத்து நிகழ்தாவை பார்க்க வேண்டியது. சரி, அப்ப நாங்க இதோட முடிச்சுக்கொள்ளும் கிளாஸ். சரி, அப்ப நீங்க படிச்சதை கொஞ்சம் படிச்சுட்டு பாருங்க, இதையும் செய்து பாருங்க, நம்ம செய்ததையும் செய்து பாருங்க, ஒவ்வொன்றையும் செய்து பாருங்க. அதான் முக்கியம்.